ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் குச்சிவள்ளி கிழங்கு வச்சு ஒரு போண்டா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் கிழங்க வந்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா இப்படி மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது எல்லாம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்மேட்சர் வச்சு நம்ம ஸ்மேஷ் பண்ணியோ இல்லை கையிலையோ ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு ஸ்மேஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வந்து பொடி மாஸ் செய்கிறக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு தவா வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஒரு 2-3 ஸ்பூனுக்கு. இந்த மசாலா போண்டா வந்து உருளைக்கிழங்கு போண்டா விட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, பாருங்கள் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம் வந்து ஒன்று வெட்டி வச்சுக்கிறேங்க பொடிசாக, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெருசாக ஒரு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க. கருவேப்பிலையில் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே சிறிது மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ப ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் வேறு போட்டுருக்குறேங்க. நம்ம இது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மசாலா போண்டா. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம இந்த கிழங்கையும் போட்டுப்போ இது கூடவே வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு மாவு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராதுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி, எல்லா இடத்துலையும் மசாலா கலந்து வரும்படி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னா இந்த கட்டி இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வந்துடுங்க பசவு தன்மையோட. நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா கலந்து சூடானா போதுங்க. அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாங்க. இப்போ இது சூடானது நம்ம இந்த மாதிரி உருண்டையில் உருட்டி எந்த சைஸுக்கு நம்ம போண்டா போடுறோமோ அந்த அளவுக்கு உருண்டையில் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது அப்படியே பொரியல் மாதிரி கூட நம்ம சைட் டிஷ்ஷாக கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்ததுக்கு எனக்கு ஒரு 10 உருண்டை வந்துருக்குதுங்க. ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. சீரகம் கொஞ்சமாக எடுத்து நசுக்கி நம்ம 2 உள்ளங்கையில் வச்சு நசுக்கி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மசாலாவிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோங்க, அதனால் பார்த்து அளவாக சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கலந்துக்குங்க. முதல்லையே ட்ரையாக இருக்கிறப்ப கலந்தோம்னா உப்பு மிளகாப்பொடியெல்லாம் ஒரே மாதிரி கலந்துக்குங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பத்துக்கு கலந்து எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் மாதிரி நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு காஞ்சிருச்சுங்க. காஞ்ச பின்னாடி நம்ம இந்த ஒரு உருண்டை எடுத்து இந்த கலந்து வச்சுக்கிற மாவுக்குள்ளே சேர்த்து இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு எப்படி பிரட்டி எடுத்து போடுவோமோ அது மாதிரி பிரட்டி எடுத்து நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் முக்கி எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க.
நம்ம போட்டுட்டு உடனே கலந்து விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம அந்த மாதிரி மேலே எடுத்து ஊற்றினா எல்லா பக்கம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாவும் வெந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க மசால் போண்டா. இப்போ வெந்து நம்மளுக்கு நுரை அடங்கிருச்சுங்க. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காதுங்க. நல்லா ட்ரையாக சூப்பராக மேலே மொறு மொறுன்னு உள்ள மசாலா வந்து மணமாக நல்லா சுருக்குன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கிழங்கு சும்மா வேக வச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க.